ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் நேந்திர பழம் வச்சு செய்யக்கூடிய பழம்பொரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை பழ பஜ்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ஹெல்த்தியான பழம் வச்சு எப்படி டேஸ்டியான ஒரு பஜ்ஜி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 2 நேந்திர பழம், ஃபுட் கலர் சிறிதளவு, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு சிறிதளவு, சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 2 கப், இட்லி மாவு 3 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம 2 கப் மைதா மாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். கூடவே கொஞ்சம் உப்பும் கூட சேர்த்து கொடுத்துக்கோங்க. நம்மளோட பழ பஜ்ஜி நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் அதுக்கு ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து கொடுக்குறோம். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாவை நீங்கள் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு தான் நம்ம இதை கரைச்சி எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கலனா கூட பரவாயில்ல. பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், மாவும் நல்லா ஸ்வீட்டாக எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நான் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச இட்லி மாவை நான் சேர்த்துக்கிறேன். நம்ம இட்லிக்காக அரைக்கிற மாவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா புளிச்ச மாவாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த மாவை கலரி நம்ம 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா தான் நம்ம பஜ்ஜி செய்வோம். ஒருவேளை அது புளிச்ச மாவாக இருந்தால் அப்புறம் நம்மளோட பஜ்ஜியும் நல்லா புளிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் புளிச்ச மாவாக இல்லாமல் பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா மாவும் சேர்த்ததுக்கப்புறமா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலரி 2 மணி நேரத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுருவோம். தண்ணி அளவோடு ஊற்றி கரெக்டான பதத்தில் கரைச்சிக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம். இந்த மாதிரி நம்ம 2 ஹவர்ஸ் எடுத்து வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பஜ்ஜி செய்ய போகிற நேரம். நான் இதில் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டு கரைச்சி இதில் போட்டிருக்கேன். அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கூடவே ஃபுட் கலரும் போட்டிருக்கேன். எல்லோ பழ பஜ்ஜி எல்லோ கலரில் இருக்கிறதுனால நான் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் மஞ்சள் தூள், நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியை கூட நீங்கள் இதில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டதுனால மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பஜ்ஜி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கரைக்கும் போது இந்த 2 பொருளும் யூஸ் பண்ண வேண்டாம். பஜ்ஜி செய்யும்போது மட்டும் நம்ம கலரும் அந்த பேக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பழம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். வீட்டில் செய்கிறதுனால நான் ஒரு மீடியம் சைஸில் செய்கிறேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் 2ஆக கூட போட்டுக்கோங்க. இதே மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் காயின் மாதிரி ரவுண்டாக கூட நீங்கள் அந்த பழத்தை கட் பண்ணி பஜ்ஜி போட்டுக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதோட திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே நல்லா வெந்து வரும். ரொம்ப மெலிசாவும் கட் பண்ணிடாதீங்க, ரொம்ப கனமாகவும் கட் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா பழத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரே சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பஜ்ஜியில் அதை நல்லா அந்த மாவில் நல்லா நீங்கள் அதை டிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் மாவு நல்லா அந்த பழத்தில் ஏறும். அப்படி இல்லைனா உங்களுக்கு மாவே பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் போட்டிருக்கோம். அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி டிப் பண்ண அந்த பழத்தை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நல்லா அதை முக்காமல் அப்படியே மேலோட போட்டிங்க அப்படின்னா பழத்தில் மாவே ஒட்டாது. அதனால் நல்லா உள்ளே அழுத்தி எடுத்து போட்டிங்கன்னா 2 பக்கமும் நல்லா மாவு பிடிச்சி நல்லா இந்த மாதிரி எலும்பி வரும்.
நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே உள்ளே நல்லா மாவில் அழுத்தி இந்த மாதிரி எண்ணெயில் எடுத்து போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப இந்த பழம் நல்ல நமக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு பழம். இதை வந்து இன்னும் ஹெல்த்தியாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா, ஃபுட் கலர் இதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. ஃபுட் கலருக்கு பதில் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக செய்து நீங்கள் சாப்பிட்லாம். இது குழந்தைங்கள், பெரியவங்க எல்லாருமே இந்த பழம் சாப்பிட்லாம். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து டிப் பண்ணி பஜ்ஜி போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.